Hello, my dear English lovers and English learners. Welcome back to my channel. இந்த வீடியோ வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பராக்கா ஸ்போக்கன் இங்கிலீஷ் 60 days of free classes பார்க்க போறது இங்கிலீஷ் கிராமர் இன்ட்ரடக்ஷன். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் பத்தி தான். இங்கிலீஷ் கிராமர்ல அதுலயும் முக்கியமா டென்சஸ்ல மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் 3 சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, இதுல நம்ம இன்னைக்கு டீடைல்டா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பிஃபோர் தட் நம்மளோட சேனல்ல நம்ம சப்டிவிஷனா பராக்கா ஸ்போக்கன் இங்கிலீஷ் 60 days ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸ் லான்ச் பண்ணி இன்னைக்கு 10வது நாள். ஸோ இதோட நம்ம 10 வீடியோஸ் ஃபுல்லா பார்த்துட்டோம் நம்புறேன். நீங்களும் பார்த்துட்டீங்க தானே? எஸ், நம்ம நேத்தியோட வீடியோல என்ன போட்டிருந்தோம்னா டே 1ல இருந்து டே 8 வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தது, எக்ஸாம்பிள்ஸோட நம்ம செஞ்சு பார்த்தது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ற மாதிரி ஒரு ரீகேப்பா தான் நேத்தியோட வீடியோ இருந்துச்சு. அண்ட் நேத்தி வீடியோல நான் ஒர்க் அவுட் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் மெட்டீரியலா கன்வெர்ட் பண்ண ஒரு ஃபைலை டிரைவ்ல இருக்கிற லிங்கை கமெண்ட் செக்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஃபைலோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா இருக்கும், அதுல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டிரைவ்ல இருக்கிற ஃபைலை உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல, புரியலனாலும் நோ இஷ்யூஸ். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் நான் அதுல கொடுத்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல. அந்த லிங்க் வச்சு நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி அதுல எனக்கு ஒரு ஹாய் இல்லைன்னா மெட்டீரியல் நீடட் அப்படின்னு மெசேஜ் போட்டா நான் உடனே அனுப்பி விட்டுருவேன். ஓகே, இந்த ஒர்க் அவுட் ஷீட்ல என்ன இருக்கும்னா how to identify subject, object, verb, simple helping verbனா என்ன, be form verbs, do form verbs, have form verbs, articles, pronouns, modal helping verbs, இது எல்லாத்த பத்தி தான் நம்ம டே 1ல இருந்து 8 வரைக்கும் பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்குதா? இது பத்தி மட்டும்தான் இந்த 4 pages of PDF மெட்டீரியல்ல இருக்கும். இதுக்கு ஓரியன்டா ஒன் வேர்ட்ஸ் இல்ல சென்டென்ஸ்ல எரர் ஸ்பாட்டிங் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்கும். நீங்க படிச்சது எல்லாத்தையும் செல்ஃப் எவாலுவேட் செய்யற மாதிரி தான் இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் இருக்கும், ஒரு டெஸ்ட் மாதிரி. சரியா? ஸோ செல்ஃப் எவாலுவேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க அதை கண்டிப்பா பண்ணணும். அப்பதான் படிச்சது எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியும். ஸோ கைண்ட்லி டூ தட், டவுன்லோட் த ஃபைல் ஃப்ரம் த லிங்க். ஓகே, இல்ல லிங்க் எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க, அனுப்பி விடுறேன். சரியா? ஓகே, இன்னைக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். ப்ரெசண்ட்னா என்ன? நிகழ்காலம். பாஸ்ட்னா இறந்த காலம். ஃபியூச்சர்னா எதிர்காலம். சரியா? இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல. இப்போ நடக்கிறத பத்தி நான் பேசுறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். நேத்தி நடந்ததை பத்தி நான் பேசுறது பாஸ்ட்ல வரும். இனிமே நடக்க போறத பேசும்போது ஃபியூச்சர்ல வரும். நம்ம மோடல் ஹெல்பிங் வேர்ப்ஸ்ல பாக்குறப்போ வில் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்ல நீங்க எப்ப பேசினாலும் இந்த வில் மோடல் வேர்பு தான் வரும். அதுக்காக தான் சொல்றேன், எல்லா வீடியோவும் முக்கியம். எந்த டே வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கைண்ட்லி கோ அண்ட் வாட்ச் இட். இந்த மோடல் ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் டே 6ல இருக்கும். ஸோ கைண்ட்லி கோ அண்ட் வாட்ச் இட் இஃப் யூ ஃபர்கெட் இட். ஓகே, ஆல்ரைட். ஃபியூச்சர்ல வில் வரும் சொல்லிட்டேன். அப்போ பாஸ்ட்ல என்ன வரும்? இடி சேர்க்கணும். ப்ரெசண்ட்ல அப்படியே தான் இருக்கும். இது எல்லாமே எது கூட சேர்க்கணும்? வேர்புல. வேர்புனா என்ன? ஆக்ஷன் வேர்ட் இஸ் கால்டு வேர்ப். நீங்க எந்த செயலை செய்யறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ரம்யா படிக்கிறாள் அப்படின்னு நான் சொல்றேன். இது நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமா? யோசிங்க. கண்டிப்பா இது நிகழ்காலம் தான். ரம்யா படிக்கிறாள் அப்படின்னு நான் சொல்றேன், நிகழ்காலம். சரியா? இதுவே கடந்த காலத்துல இதை நான் எப்படி சொல்லணும்? ரம்யா படித்தாள். ரைட்டா? ஃபியூச்சர்ல ரம்யா படிப்பாள். புரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு சொல்றோம். இந்த வேர்ப் இருக்குல்ல, ஆக்ஷன் வேர்டு, எது அது? படிக்கிறாள் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த ஒரே வார்த்தை தான் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்ல மாறுது. ஆமா தானே? ஸோ இது எப்படி மாறுது? இந்த மாறின வார்த்தையை தான் நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி பேசணும். அது தெரிஞ்சிருச்சுனாலே முக்காவாசி நமக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது ஈஸியா மாறிடும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? உங்களோட ஸ்கிரீன்ல அந்த இமேஜ் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நானும் அதை சொல்றேன். இப்போ ஈட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இது ஒரு வேர்பு. ஈட்னா என்ன? சாப்பிட்றதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஐ ஆம் ஈட்டிங்னா என்ன?
நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப இது என்னது? ப்ரெசன்ட் தான். ப்ரெசன்ட்ல கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? இதை பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு வெறும் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான். சரியா? இப்போ இத ஒரு சென்டென்ஸ்ல சொல்லும் போது நான் எப்படி சொல்ல போறேன்? ஐ ஈட் ரைஸ் எவ்ரிடேனா, நான் தினமும் சாதம் சாப்பிடுவேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இது என்னது? ஐ வில் ஈட் ரைஸ் டுமாரோக்கும் ஐ ஈட் ரைஸ் எவ்ரிடேக்கும் என்ன வித்தியாசம்? நான் நாளைக்கு சாதம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கும் நான் சாதம் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? இது இப்போ நடக்கிறத நான் சொல்றேன். ஐ வில் ஈட்ன்றது ஃபியூச்சர்ல நடக்க போறத சொல்றேன். அதுதான் வித்தியாசம். சரியா? இப்போ சிம்பிள் பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சது இந்த ஈட் அப்படின்ற வார்த்தையை வச்சு நான் எப்படி சொல்றது? ஈட் எப்படி மாறும்? ஏட்டா மாறும். ஐ ஏட் ரைஸ் எஸ்டர்டே, நேத்து நான் சாதம் சாப்பிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? இப்ப இந்த 3 சென்டென்ஸ்லயும் மாறி இருக்க ஒரு செயல்றது என்னது? அந்த சாப்பாடு தான். சாப்பிட்டேன், சாப்பிடுவேன், சாப்பிடுகிறேன். இது 3 தான் மாறுது. ஸோ ஈட்டு, ஏட்டு, வில் ஈட்டு. சரிங்களா? ஸோ இந்த வேர்ப் எப்படி மாறுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண நிறைய உதவும். ஸோ இந்த வேர்ப் எப்படி மாறுது, ப்ரெசென்ட்ல எப்படி, பாஸ்ட்ல எப்படி, ஃபியூச்சர்ல எப்படி, நான் சீக்கிரம் ரெடி பண்ணி ஒரு பிடிஎஃப் மெட்டீரியலாக நான் அப்லோட் பண்றேன். கைண்ட்லி கெட் இட் ஃப்ரம் த லிங்க். ஓகே. இப்போ அடுத்தது கோன்னு இருக்கு. கோ, வென்ட், வில் கோ. ஐ கோ டு ஸ்கூல், ஐ வென்ட் டு ஸ்கூல், ஐ வில் கோ டு ஸ்கூல். சரிங்களா? ஸ்டடி, ஐ ஸ்டடி இங்கிலீஷ், ஐ ஸ்டடீட் இங்கிலீஷ், ஐ வில் ஸ்டடி இங்கிலீஷ். ரைட், ஐ ரைட் அ லெட்டர், ஐ ரோட் அ லெட்டர், ஐ வில் ரைட் அ லெட்டர். நான் லெட்டர் எழுதியிருக்கேன், ஐ மீன் நான் லெட்டர் எழுதிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நான் லெட்டர் எழுதினேன் முன்னாடி, நான் லெட்டர் எழுதுவேன் அப்படின்னு இருக்குது. சரியா? ஐ see a மூவி, ஐ saw a மூவி, ஐ will see a மூவி. ஓகே. நான் மூவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஐ saw a மூவினா நான் மூவி பார்த்தேன், முன்னாடி முடிஞ்சிருச்சு. சரியா? ஐ will see a மூவினா நான் மூவி இனிமேல் தான் பார்ப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அந்த பார் அப்படின்ற ஒரு வார்த்தை, see அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படி மாறுது? see, saw, will see. ஸோ இதுதான் முக்கியம். இந்த வேர்பு எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஈஸியா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். சரியா? அடுத்தது பாருங்க. ஸ்பீக்கு, ஸ்போக்கு, வில் ஸ்பீக். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ்ல பேசுகிறேன். ஐ ஸ்போக் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ்ல தான் பேசினேன். ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன். ஸோ இந்த பேசு அப்படின்ற ஒரு வார்த்தை, ஸ்பீக் அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படி மாறுது? அதான் முக்கியம். ஐ டூ மை ஹோம்ஒர்க், ஐ டிட் மை ஹோம்ஒர்க், ஐ வில் டூ மை ஹோம்ஒர்க். என்ன வித்தியாசம்? நான் என் ஹோம்ஒர்க்கை செய்கிறேன், என் ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்டேன், நான் என் ஹோம்ஒர்க்கை இனிமே தான் செய்வேன் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ஸோ ஒரு வேர்பு நிகழ்காலத்துல, இறந்த காலத்துல, எதிர்காலத்துல எப்படி மாறுதுன்றது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட்ல, சிம்பிள் பாஸ்ட்ல, சிம்பிள் ஃபியூச்சர்ல நடனமாடும். அதாவது அதுதான் வேலையை காமிச்சிடும். அதை பத்தி நமக்கு தெரியறது தான் ரொம்ப முக்கியம். சரியா? இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்படின்னா என்ன? இப்ப ஐ, வி, நான், நாங்கள் அப்படின்னு நான் சொல்றேன்னா அது ஃபர்ஸ்ட் பர்சன். சரியா? செகண்ட் பர்சன்னா நான் யாருக்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்றேன்? யூ ஆர் மை ஃப்ரெண்டுன்றப்போ நீ தான் என்னோட ஃப்ரெண்டு நான் ஒருத்தவங்களை பார்த்து சொல்றேன். அப்ப அவங்க செகண்ட் பர்சன் சிங்குலர். சரியா? அந்த லிசனர் இருக்காங்கல்ல, அவங்க தான் செகண்ட் பர்சன் சிங்குலர். இப்ப தேர்ட் பர்சன் சிங்குலர்ன்றது ஈ, ஷீ, இட், தே. யாரை பத்தி நம்ம பேசுறோமோ, பேசப்படுபவர்கள், அவங்க தான் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஈ, ஷீ, இட். ஓகேவா? இதை பத்தி நான் அடுத்தடுத்த வீடியோல நிறையவே சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னுரை மாதிரி இந்த வீடியோல லைட்டா சொல்லியிருக்கேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல வேர்புக்கு இஎஸ் இல்லைன்னா எஸ் சேர்ப்போம். அது எப்போனா சப்ஜெக்ட்ல வெறும் ஈ, ஷீ, இட்டு இல்லைன்னா நேம்ஸ் ரம்யா, கீதா, ஸ்வேதா, வாட் எவர் என்ன நேம்ஸ் வருதோ இந்த மாதிரி ஒருமையில சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அப்ப வேர்பு கூட எஸ்ஓ இல்ல இஎஸ்ஓ சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரம்யா சிங்ஸ் எவ்ரிடே அப்படின்னா என்ன அர்த்தம்? ரம்யா டெய்லியும் பாடுகிறா அப்படின்னு நான் சொல்றேன். சிம்பிள் ப்ரெசன்ட். ஷீ ட்ரிங்க்ஸ் வாட்டர்னா என்ன? அவள் தண்ணீர் குடிக்கிறாள் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஹீ, ஷீ, இட்டு அப்புறம் ஏதாச்சும் நேம்ஸ் இது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற வேர்பு கூட நம்ம இஎஸ் இல்ல வெறும் எஸ் சேர்த்துக்கணும். சரிங்களா? புரிஞ்சிருச்சா? ஈஸி தானே? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் தமிழ்ல, அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு சொல்லுங்க. சரியா?
முரளி படம் பார்க்கிறான். இதை நான் எப்படி சொல்லணும்? முரளி படம் பார்க்கிறான். யோசிங்க. முரளி முரளி தான் அப்படியும் வரும். இது ஒரு நேம். அப்ப நேமுக்கு அப்புறம் வர வேர்புக்கு இஎஸ் சேர்க்கணும்னு சொன்னேன். அப்ப பார் அப்படின்ற ஒரு வேர்புக்கு இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லணும்? வாட்ச். வாட்ச். அப்ப முரளி வாட்சஸ் மூவி அப்படின்னு தானே சொல்லணும். கரெக்டா? வாட்சிங் வருமா, வாட்ச் வருமா, வில் வாட்ச் வருமா, வாட்ச்டு வருமா? டி சேர்த்து வாட்ச்டு அப்படின்னு நம்ம சொல்லணுமா? அது கண்டிப்பா வராது. வாட்ச்டு அப்படின்னு சொன்னோம்னா அது முடிஞ்ச ஒரு செயல், பாஸ்ட்ல வரும். வில் வாட்ச்னா ஃபியூச்சர், இனிமேதான் அப்படின்னு. ஓகேவா? இப்போ ப்ரெசன்ட்ல முரளின்னு ஒரு பேர் வந்திருக்குது. ஸோ பேர் வந்தா வேர்பு கூட இஎஸ் இல்ல எஸ் சேர்க்கணும். அப்ப வாட்ச் தான், வாட்ச் வருமா இல்ல வாட்சஸ் வருமா? கண்டிப்பா முரளி வாட்சஸ் மூவி இதுதான் வரும். ஏன்னா அங்க ஒரு பெயர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வர வேர்பு கூட நம்ம இஎஸ்ஓ இல்ல எஸ்ஓ சேர்த்துக்கணும். சரியா? இதுதான் ரூல். புரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம பார்த்தது ஜஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் மட்டும்தான். அதுல வேர்ப் எப்படி மாறும் அப்படின்றதான் பார்த்தோம். சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கிறதுலேயே ஈஸி. ஏன்னா இதுல வேர்பு V1 எப்படி வருதோ அப்படியே தான் வரும். எந்த இடத்துலயும் எதுவும் மாறாது. அதுவே ஈஷி இட்டு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நேம் வந்துச்சுன்னா அங்க மாறும். சரிங்களா? புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு பிராக்டிஸுக்காக நான் ஒரு 15 சென்டென்ஸ் தமிழ்ல கொடுத்துருக்கிறேன். அதை நீங்க கண்டிப்பான முறையில ஸ்போக்கன் இங்கிலீஷ் நோட்டை எடுத்து எழுதி இதை இங்கிலீஷ்ல எப்படி வரும், இங்கிலீஷ்ல எப்படி மாத்தணும்னு எழுதி பாருங்க. டவுட் வந்தா, மிஸ்டேக்ஸ் வந்தா ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க தாராளமா எங்க வாட்ஸ்அப் குரூப்ல கேட்கலாம். இல்ல நீங்க தப்பா எழுதிருந்தா கூட அதை நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடலாம். நோ இஷ்யூஸ். நீங்க டே டு டே லைஃப்ல பேசுகிற இல்ல பண்ற ஹேபிட்ஸை சிம்பிள் ப்ரெசன்ட்டை வச்சு எப்படி சொல்லலாம், அதையும் நீங்க தாராளமா ஒரு 5 சென்டென்ஸ்ல எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் சொல்றேன், நான் டெய்லியும் காலையில 6 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். இதை நான் எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல? யோசிங்க. ஐ வேக் அப் அட் 6 AM எவ்ரி மார்னிங். நான் தினமும் காலை 6 மணிக்கு எழுகிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? இப்போ இதுல வேக் அப்படின்ற ஒரு வேர்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரெசன்ட்ல வேக்குன்னு வரும், ஃபியூச்சர்ல வில் வேக்குன்னு வரும், பாஸ்ட்ல ஓக்குன்னு வரும். ஸோ ஐ ஓக் அப் இல்லைன்னா ஐ ஓக் அப்படின்னு மாறலாம். சரியா? ஓக்கு ஓக்கப் ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? ஸோ வேர்பு 3 காலத்துலயும் எப்படி மாறுது, இதுதான் முக்கியம். இது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க என்ன காம்ப்ளிகேட்டான ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸா இருந்தா கூட நீங்க ஈஸியா ஃப்ரேம் பண்ணி சொல்லிடலாம். எல்லாமே உங்களுக்கு சப்ப மேட்டர் சால்ட் வாட்டரா மாறிடும். சரியா? ஸோ உங்களோட ரொட்டீன்ல நீங்க பயன்படுத்துகிற தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு ட்ரை பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது நான் கொடுத்துருக்கிற இந்த 15 சென்டென்ஸையும் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு எப்படி மாத்தலாம்னு ட்ரை பண்ணுங்க. சரியா? எல்லாத்தையும் ட்ரை தான் நான் செய்ய சொல்றேனே தவிர கண்டிப்பா நீங்க பண்ணணும், பண்ணலன்னா அவ்வளவுதான் இடி விழுந்துரும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. எல்லாம் உங்கள் விருப்பம், உங்கள் கரங்களிலே உங்களது வாழ்க்கை இருக்கிறது. சரியா? அதை நீங்க நல்லா பயன்படுத்துறதும் இல்ல வேணான்னு ஸ்கிப் பண்ணிட்டு போறதும் உங்க இஷ்டம். சரியா? ஓகே, இப்போ நம்ம ஒரு 2 சென்டென்ஸ் தமிழ்ல எப்படி வருது, இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரியா? ஐ ட்ரிங்க் வாட்டர் எவ்ரிடே. ஐ ட்ரிங்க் வாட்டர் எவ்ரிடே. நான் தினமும் தண்ணீர் குடிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல ட்ரிங்க் அப்படின்ற ஒரு வேர்ப் இருக்குது. ட்ரிங்க்னா என்ன? குடிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்ல சொல்லும் போது ஐ ட்ரிங்க் வாட்டர் எவ்ரிடே. இதுவே பாஸ்ட்னா ஐ ட்ராங்க் வாட்டர் எவ்ரிடே. ரைட்டா? ட்ரிங்க் ட்ராங்க். இதுவே ஷீ இட்டு இல்லைன்னா ஏதோ ஒரு பேர் இருக்குதுன்னா அங்க ட்ரிங்க்ஸ்ன்னு வரும். கரெக்டா? ஷீ ட்ரிங்க்ஸ் வாட்டர், ஹீ ட்ரிங்க்ஸ் வாட்டர். இதுவே ஒரு நேம்னா ஹரிஹரன் ட்ரிங்க்ஸ் வாட்டர், வாட் எவர். மிஸ்டர் எக்ஸ் ட்ரிங்க்ஸ் வாட்டர், மிஸ்டர் ஒய் ட்ரிங்க்ஸ் வாட்டர், மிஸ் எக்ஸ் ட்ரிங்க்ஸ் வாட்டர். யாரோ ஒருத்தவங்க. சரியா? ஸோ இப்படிதான் மாறும். இதுவே இதுக்கு ட்ரங்க் அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் இருக்கு. அது எப்போ யூஸ் பண்ணணும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் இந்த வார்த்தை வரும். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது எல்லாத்த பத்தி நம்ம வருங்கால வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு அது அத்தியாவசியம் இல்லை. இப்போதைக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் தெரிஞ்சிறதே பெரிய விஷயம். ஓகே, ஆல்ரைட். நம்ம பொறுமையாவே ஒவ்வொரு வீடியோலையும் நிறுத்தி நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா கிராமரை
பார்க்கலாம். எந்த ஒரு ரஷ்ஷும் இல்லை. இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கிற இந்த 15 சென்டென்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை எனக்கு கொடுங்க. அட் த சேம் டைம் நேற்று வீடியோவில் நான் கொடுத்த பிடிஎஃப் மெட்டீரியலில் இருக்கிற எல்லா ஒர்க் அவுட்டுக்கும் நீங்கள் ஆன்சர் டிரைவ் பண்ணுங்க. அந்த ஆன்சரை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடலாம், இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம், இல்லை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எழுதலாம், இல்லை எழுதாமல் உங்கள் நோட்டில் மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். வாட் எவர் மேபி தட். இல்லை உங்கள் மனசுலையே கூட நீங்கள் இதுதான் வரும்னு நினச்சிக்கிட்டு அப்படியே இருக்கலாம். உங்கள் விருப்பம்தான். சரியா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கைண்ட்லி ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் டூ ப்ராக்டிஸ் எவ்ரி டே. ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். தேங்க்யூ.